வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தெங்காஸ் 360. இன்னைக்கு நாம கடந்த சில வருடங்களாவே இந்த சன்ஃபிளவருங்கிறது இந்த சுந்தரபாடியம் ரோட்ல வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்ச நாளா வந்து இங்க யாருமே வந்து பிளான்டேஷன் பண்ணாம இருந்தாங்க. கடந்த ஒரு 60 நாட்களுக்கு முன்னாடி நம்ம கம்பளின்னு கிராமம் இருக்கு இல்லையா, கம்பளியில இருந்து சுந்தரபாண்டியபுரம் போற வழியில விந்தன் கோட்டைன்னு ஒரு கிராமம் இருக்கு. விந்தன் கோட்டையில இருந்து கொஞ்சம் தூரம் வரும்போது சுந்தரராஜ பெருமாள் கோயில்னு போட்டு லெஃப்ட் சைட்ல ஒரு போர்டு இருக்கும். அதுல உள்ள வந்தோம்னா இந்த தோட்டம் இருக்குது. இவங்க மட்டும்தான் இப்போ வந்து இந்த ஏரியால வந்து ஒரு 60 நாளுக்கு முன்னாடி வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 20-24 நாள்ல இது வந்து அறுவடையும் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது போட்டோ எடுக்கணும் இந்த இடத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த தோட்டக்கார ஐயா ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எப்படி பிளான்டேஷன் பண்ணாங்க, எப்படி போயிட்டு இருக்கு, எல்லா விவரத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு சாம்பூட ஊர் சாம்புடைய எஸ்சிக்கரை இதை வளர்த்து தண்ணி அடித்து மாசடி செய்து 60 நாள் கழித்து தான் இந்த மாசடி அறுவடை செய்ய முடியும். சாம்பூடரை இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளராக இருக்கேன். சூரியகாந்தி நல்ல தன்மையாக நல்லா பூத்து நல்லா இருக்குது. இது பார்க்க வரணும்னா உடனே